அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபதைர்வேதபாரகைः சாமே வசத்து ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி. நிதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்திரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை. ஓம் சகனாபவது சகனோ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருக்குறள் பாயிரம் என்று முதல் 4 அதிகாரங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். பிறகு நூல் தொடங்குகின்றது. அறத்துப்பாலில் முதலாவது இல்லறவியல். அறத்துப்பால் 2 பிரிவுகளாயிருக்கு, இல்லறவியல் துறவறவியல் என்று. முதலாவது இல்லறவியல். இல்லறம் கிரகஸ்த ஆசிரமம் என்று சொல்லப்படுவது. கிரகஸ்த ஆசிரம தர்மங்கள் எல்லாம் இதில் சொல்லப்படுகின்றது. நம்மளுடைய ஹிந்து வாழ்க்கை முறை 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. முதல் மாணவ பருவம் பிரம்மச்சரியம். குருகுலத்தில் இருந்து ஆச்சார அனுஷ்டானங்களோட வேதங்களை ஒட்டிய சாஸ்திரங்களை, வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான அறத்தையும் கல்வியையும் குருவிடமிருந்து கற்கும் பருவம் பிரம்மச்சரியம். பிரம்மம்னா வேதம், வேதத்தை பின்பற்றுகின்ற, வேதத்தை அறிகின்ற வாழ்க்கை நிலை. பிறகு தான் கற்று அறிந்ததை வாழ்க்கைப்படுத்துவதற்காக அடுத்த வாழ்க்கை நிலை கிரகஸ்த ஆசிரமம். கிரகம்னா இல்லம், வீடு, இல்லத்திலிருந்து கடைபிடிக்கக்கூடிய அறங்கள். இது எல்லாமே ஆசிரமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 வாழ்க்கை நிலைகளுக்குமே பொதுவாக ஆசிரமங்கிற பெயர் இருக்குது. ஆசிரமம்னாக்கா சிரமத்தை போக்கிக் கொள்ளுகின்ற இடம். பிறந்திருக்கிறோம், உடல் வாழ்க்கை, உயிர் வாழ்க்கை இருக்குது. இல்லை பசி, தாகம், காமம் முதலான துன்பங்கள் இருக்குது. இந்த துன்பங்கள், இந்த சிரமங்களை போக்கிக் கொள்வதற்கான வாழ்க்கை முறை அதுதான் முழு வாழ்க்கையும். அதனால் எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளுமே ஆசிரமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மச்சரிய ஆசிரமம், அடுத்து கிரகஸ்த ஆசிரமம். படித்து முடித்தவன் ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து கொண்டு தொழிலை செய்தல், பொருளீட்டுதல், பிறகு ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டு உலக வாழ்க்கையை நடத்துதல். அந்த தர்மம் தான் இங்கே விரிவாக பேசப்படுகின்றது. அதன் பிறகு வானப்பிரஸ்த ஆசிரமம், பிறகு சந்நியாச ஆசிரமம் என்று வாழ்க்கையினுடைய இறுதி நிலைகள் மேலும் 2ஆக பிரிக்கப்பட்டு 4 ஆசிரமங்கள், வாழ்க்கை 4 பகுதிகளாக. இதில் இப்போ நம்ம கிரகஸ்த ஆசிரம தர்மத்தை பார்க்க போகிறோம். அதுலேயும் முதலாவதாக இல் வாழ்க்கை. கிரகத்திலிருந்து வாழுகின்ற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, சிறப்பு என்னங்கிறத முதல்ல சொல்லுகின்றார். பிரம்மச்சாரியாக இருந்து கல்வி கற்று முடித்தவன் குடும்ப வாழ்க்கைக்குள் நுழைதல். குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகிற பொழுது குடும்ப வாழ்க்கைனா என்னங்கிறது அவனுக்கு தெளிவாக இருக்கணும். அதை முதல்ல தெளிவுபடுத்துகின்றார். இந்த முதல் அதிகாரத்தில் இல் வாழ்க்கை என்ற பெயர். இல்லத்திலிருந்து வாழுகின்ற வாழ்க்கை நிலை.
குடும்ப வாழ்க்கையினுடைய சிறப்பு சொல்லப்படுகின்றது. இல்லை முக்கியமாக 4 விஷயங்கள். இல்வாழ்க்கையினுடைய இயல்பு, எதற்காக இல்வாழ்க்கை என்று இல்வாழ்க்கையினுடைய இயல்பு சொல்லப்படுகின்றது. ஒரு இல்வாழ்க்கையிலிருந்து செய்ய வேண்டியது என்று இல்வாழ்க்கையினுடைய நோக்கம் சொல்லப்படுகின்றது. 3வது இல்வாழ்வின் சிறப்பு, ஏன் இல்வாழ்க்கை மற்ற வாழ்க்கை நிலைகளை விட மேலானது என்று அது விவரிக்கப்படுகின்றது. இறுதியாக இல்வாழ்க்கையினுடைய பயன் என்ன என்பது சொல்லப்படுகின்றது. நம்ம முறையாக பார்க்கலாம். அறத்துப்பால் அதில் முதலாவதா, இதற்கு முன்னாடி பாயிரத்தில் இறுதியாக சொன்னார் அரண் வலியுறுத்தல் என்று அறத்தினுடைய முக்கியத்துவம் சொல்லப்பட்டது, அறத்தினுடைய வலிமை சொல்லப்பட்டது. அதன் பிறகு இல்வாழ்க்கை என்ற இந்த அதிகாரம் வைக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம், நம்மளுடைய வாழ்க்கை 2 விதமானது, 2ஆக பிரிக்கிறோம். 2 விதமான வாழ்க்கை முறைகள். ஒன்று கர்மத்தை பிரதானமாக கொண்ட கர்ம வாழ்க்கை, 2வது ஞானத்தை பிரதானமாக கொண்ட ஞான வாழ்க்கை. இல்லத்திலிருந்து குடும்பத்திலிருந்து வாழ்பவர்களுக்கு கர்மம் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு, கர்ம மார்க்கம். அதை வாழ்ந்து முடித்தவர்கள் அடுத்த நிலையில் உலகத்திலிருந்து செல்வதற்கு முன்னாடி உலக பற்றுக்களை துறந்து இறைவனை மையமாக கொண்டு இறைவனை சிந்திப்பதையே வாழ்க்கையாக கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை நிலை. நல்ல உலக விஷயத்தில் விவேக வைராக்கியம் கொண்டு துறவரம் ஏற்று வாழ்பவர்களுக்கு ஞானத்தை பிரதானமாக கொண்ட ஞான மார்க்கம். இது பகவத்கீதையிலையும் தெளிவாக பகவான் 2ஆக சொல்கிறார். நம்ம 4 வாழ்க்கை நிலைன்னு சொல்லி அதையே அதில் 2 மட்டும் இங்கே சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது, இல்லை பிரம்மச்சரியம் இல்வாழ்க்கைக்கான தயார் நிலை. வாழ்க்கைக்கான அறத்தை தொழிலை பயிலும் பருவம் இல்வாழ்க்கைக்கு தகுதிப்படுத்தி கொள்வதற்கான தயார்படுத்தி கொள்வதற்கான நிலை. அதுக்கப்புறம் வாழ்க்கையை வாழ்கிறது இல்லறத்தில் இருந்து தான். அதில் 4 ஆசிரம நிலைகள்னு சொன்னாலும் 2 நிலைகள் தயார்படுத்தி கொள்வது, 2 நிலைகள் தான் வாழுகின்ற நிலை. பிரம்மச்சரியம் இல்வாழ்க்கைக்கு தயார்படுத்தி கொள்ளுதல், இல்வாழ்க்கை தான் பிரதானமானது. அதுக்கப்புறம் வானப்பிரஸ்த ஆசிரமம் சந்நியாச ஆசிரமத்துக்கு தயார்படுத்தி கொள்வது, சந்நியாச ஆசிரமம் அதில் செய்கின்ற அதனுடைய தர்மத்தை கடைபிடித்தல் என்பது, அங்கே ஞானத்தை கடைபிடித்தல் என்பது அங்கே பிரதானமானது. 4 சொல்லியிருந்தாலும் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் 2ம் சேர்த்து ஒன்றாகவும், வானப்பிரஸ்தம் சந்நியாசம் 2ம் சேர்த்து ஒன்றாகவும் திருக்குறளில் அறத்துப்பாலில் இல்லறவியல் துறவரவியல்னு 2 பிரிவாக மட்டும் வைத்திருக்கிறார். பிரம்மச்சரிய தர்மத்தை தனியாக சொல்லலை, வானப்பிரஸ்த தர்மத்தையும் தனியாக சொல்லவில்லை. கிரகஸ்த தர்மம் சந்நியாச தர்மம் என்று மட்டும் பிரித்து சொல்லியிருக்கின்றார். இதில் இந்த இல்வாழ்க்கைங்கிற அதிகாரத்தில் முதல்ல இருக்கக்கூடிய 2 குறள்கள் இல்வாழ்க்கையிலிருந்து செய்ய வேண்டிய அறங்கள் என்ன என்று சொல்லுகின்றது. 3லிருந்து 5 இல்வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்பதை சொல்லுகின்றது. அதுக்கப்புறம் 6லிருந்து 9 வரைக்கும் இந்த இல்வாழ்க்கையினுடைய சிறப்பு சொல்லப்படுகின்றது. 4 குறள், 6, 7, 8, 9 4 குறள்களில் 10வது குறள் வாழ்க்கையினுடைய பயன் என்ன என்பதை சொல்லுகின்றது. முதல் குறள், முதல் 2 குறள்களும் இல்வாழ்க்கையினுடைய இயல்பு என்ன என்பதை சொல்வது. இயல்பு என்பது அதனுடைய சொரூபம் என்ன என்பது. முதல் குறள், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. நம்மளுடைய ஹிந்து தர்மம், சனாதன தர்மம் என்ன சொல்லுகின்றது என்றால், நம்முடைய அடிப்படை விஷயம், நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, எதற்காக வாழ்க்கை என்று கேட்டால், எதற்காக வாழ்க்கை? சந்தோஷம், இன்பம், இன்பத்தை அனுபவிக்கிறது என்பது தான் வாழ்க்கை. வாழ்க்கை எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறதுக்கு, அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு,
அல்லது ஒருத்தரை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு, இல்லை எப்பொழுதும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்காக வாழ்க்கை இல்லை. சந்தோஷமாக இருத்தல் என்பது தான். அந்த சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்பமாக இருப்பதற்கு என்ன தேவை என்றால் சென்ற அதிகாரத்திலேயே சொன்னார், அரண் வலியுறுத்தல்லையே அறத்தான் வருவதே இன்பம். அதனால் இன்பமாக சந்தோஷமாக இருக்கணும்னா அது அறத்தினுடைய பயனாக வருவது. அதனால் அறம்ங்கிறது முக்கியமானது. அதனால தான் அறத்தை சொல்வதா இந்த நூலானது இருக்கின்றது. அதனால் திருக்குறள் நீதி நூல் பார்க்குறோம். இந்த மாதிரி எண்ணற்ற நீதி இலக்கியங்கள் நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் இருக்குது. ஏன் அது அவ்வளவு முக்கியத்துவம் உடையதாக சொல்லப்பட்டு இருக்கிறன்னா, வாழ்க்கையினுடைய நோக்கம், வாழ்க்கையினுடைய பலன் இன்பம் என்பது தான். அந்த இன்பம் அறத்தினால் வரக்கூடியது என்பதனால் அறம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றது. அதில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும், அறத்தை கடைபிடிக்க வேண்டும். அதனால் இங்கே முதல்ல இல்வாழ்க்கையினுடைய அறம் என்ன என்பதை சொல்லுகின்றார். இந்த இன்பம் என்பதும் சிற்றின்பம் பேரின்பம் என்று இருக்குது. முதல்ல சின்ன சின்ன சிற்றின்பங்களை அனுபவித்து விட்டு, குடும்ப வாழ்க்கை இல்வாழ்க்கையிலிருந்து சிற்றின்பங்களை அனுபவித்து விட்டு பிறகு பேரின்பத்துக்கு வழிகாட்டக்கூடிய துறவு வாழ்க்கை என்பது. அப்புறம் பிறப்புல இன்பம் இருக்குது, இன்பத்தோட துன்பமும் இருக்குது. சின்ன சின்ன இன்பங்கள் வருது. எனக்கு பேரின்பம் வேண்டும் என்றால் பிறவாத நிலை அல்லது இரவாத நிலை, இறைநிலைங்கிறது என்பது. அதனால் முதல்ல சின்ன இன்பத்தை அனுபவிக்கணும். சின்ன சின்ன ஆசை, முதல்ல சின்ன சின்ன ஆசை, அப்புறம் பெரிய ஆசை. சின்ன சின்ன ஆசை இல்வாழ்க்கையிலிருந்து சின்ன சின்ன ஆசைகள் மூலமாக சிறிய சிறிய இன்பங்களை நிறைய அனுபவிக்கின்றோம். அதன் பிறகு அதற்கு அடுத்த நிலை எல்லாமே நம்ம அடுத்தடுத்து அப்கிரேட் ஆகி போகணுன்னு தானே பார்க்குறோம். ஒரு நிலையில் இருந்து அதே நிலையில் இருக்க விரும்புறதில்லை. அதற்கு அடுத்த நிலை மேலே மேலே போகணுன்னு தான் பார்க்குறோம். இப்போ சின்ன சின்ன இன்பங்களை வாழ்க்கையில் குழந்தையாக இருக்கிற போது அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் சின்ன சின்னதாக இருக்குது. இளம் பருவத்தில் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் இன்னும் நல்லா ஆனால், அப்புறம் இன்னும் நடுத்தர வயதில் இன்னும் போக போக இன்னும் மேலான இன்பங்கள், பொருள் நிறையா சம்பாதிச்சு அதன் மூலமாக நிறையா இன்பங்கள்னு அடுத்தடுத்த நிலைக்கு போகிறோம். ஆனால் அப்படி சின்ன சின்ன இன்பங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேரின்ப நிலை, இரவாத நிலை. அதனால் பிறவாத நிலைங்கிறது இரவாத நிலை அல்லது தற்காலிகமான வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமான வாழ்க்கை. பிறந்து இறக்கிறதுங்கிற நிலையிலிருந்து விடுபட்டு பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு நிரந்தரமான வாழ்க்கை, நிரந்தரமான இன்பம், பேரின்ப நிலை. அது இறுதி லட்சியம். ஆனால் அதற்கு இந்த சின்ன சின்ன இன்பங்களை அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, அந்த பேரின்பத்தை அனுபவிப்பதற்கு தேவையான எல்லா விதமான புண்ணியங்களையும் சம்பாதித்து கொள்ளுதல் என்பது இல்வாழ்க்கையினுடைய நோக்கம். அதனால் இல்வாழ்க்கையிலிருந்து செய்ய வேண்டிய தர்மங்களை முதல்ல சொல்லுகின்றார். முதல் குறளில் தான் பார்க்கிறோம். இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்வாழ்வான், இல்லத்தில் இருந்து குடும்பத்தில் இருந்து கணவன் மனைவி என்று வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களுக்கு முக்கியமான கடமை இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இயல்புடைய மூவர்னா தன்னுடைய ஆசிரமம் இல்லாத மற்ற ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள். எதா பார்க்கிறோம். முதல்ல ஆரம்பிக்கிற போதே சொன்னேன், வாழ்க்கை நிலைகள் 4: பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். அந்த வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசின்னு பேர். இப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த 4 வாழ்க்கை நிலைகளுக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறான். இதில் கிரகஸ்த ஆசிரமம் தான் பொருள் ஈட்டுவதற்கு, தொழில் செய்வதற்கு உரிய வாழ்க்கை முறையாக இருக்குது. மற்ற பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்லாம் அங்கே தொழில் செய்வதற்கு, வியாபாரம் பண்ணுறதுக்கு, இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு, பணத்தை ஈட்டுவதற்கான வாழ்க்கை நிலை அல்ல. பிரம்மச்சாரி படிக்கிற பொழுது என்னென்ன செலவு தான். அங்கே படிப்பில் வருமானம் இல்லை, அங்கே செலவு தானே வெளியே. படிக்கக்கூடிய மாணவனுக்கு வருமானம் கிடையாது. அப்போ பெற்றோர்கள் சம்பாதிச்சு குழந்தைகளை படிக்க வைக்கணும். வானப்பிரஸ்தன் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை, அங்கேயும் வருமானம்ங்கிறது இல்லை. சேர்த்து வச்சுருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா இல்லை. பென்ஷன் வந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா ஒரு வருமானத்துக்கு கேரண்டி இல்லை. அதுக்கப்புறம் சந்நியாச வாழ்க்கையில் வருமானத்தை பற்றியே கவலை இல்லாமல் பிக்ஷை எடுத்து சாப்பிட்றது தான். அதனால் இந்த வருமானம், பொருள் ஈட்டுதல், தொழில் செய்தல் அப்படிங்கிறது கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்து செய்யக்கூடியது தான். அதனால் கிரகஸ்த பருவத்தில் இருக்கக்கூடியவன் தனக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான பொருளையும் சம்பாதிக்க வேண்டும். தனக்குன்னு மட்டும் இல்லாமல் தான் சம்பாதிக்கிறதுல பிரம்மச்சாரிங்கிறது தன்னுடைய வாரிசுகள், குழந்தைகளுக்கு, அப்புறம்
பெற்றோர்களுக்கு வயதில் மூத்து இருக்கக்கூடிய வானப்பிரஸ்தர் பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு தேவையானது. அதற்கப்புறம் இந்த உலக வாழ்க்கையை கடந்து அதிலிருந்து விலகி சென்று இருக்கக்கூடிய சந்நியாச வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளையும் ஈட்ட வேண்டும். அதனால் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருப்பவர்கள் குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள் தான் பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சந்நியாசி என்று எல்லோரையும் காப்பாற்றக்கூடியவர்கள். அப்போ அவர்கள் அவரவர்களுடைய தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு துணையாக இருக்கிறது. அதனால் நல்லாற்றின் துணைனா இயல்புடைய மூவருக்கும் சொல்கிறார். இயல்புடையன்னா அவரவர்களுடைய தர்மத்தை அவர்கள் கடைபிடித்து கொண்டு இருப்பார்கள். பிரம்மச்சாரினாக்கா படிக்கிறவன்னாக்கா அவனுக்கு படிக்கிறது வேலை. அப்போ அவனுக்கு படிக்கிறதுக்கு தேவையான நோட்டு புஸ்தகம், மற்ற நல்ல பள்ளியில் அவர்களை சேர்த்து விடுறது, படிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நல்ல விதமாக செஞ்சு கொடுக்கறதுங்கிறது தான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய கடமை. அது ஒரு பொறுப்பு, கடமை. தன்னுடைய குழந்தைகள் நல்ல விதமாக ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொடுக்கறது, வாழ்க்கை கல்வியை கற்றுக்கொள்வதற்கான ஒரு நல்ல அடித்தளத்தை அமைத்து கொடுத்தல் என்பது பெற்றோர்களுடைய கடமை. அதனால் அதற்கு துணையாக இருக்கணும். படிக்கக்கூடிய மாணவன் நல்லா படிக்கிறதுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கறதுங்கிறது பெற்றோர்களுடைய கடமை. அதே மாதிரி தனக்கு மூத்தவர்களாக தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பார்க்கறது ஒரு பக்கம், அப்புறம் பெற்றோர்களை கவனித்து கொள்ளுதல் என்பது அதான் வானப்பிரஸ்த ஆசிரமம். வானப்பிரஸ்தம் அந்த காலத்தில் காட்டில் இருக்கிறது, இந்த காலத்தில் வீட்டிலேயே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அமைதியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கறது. மாதிரி சன்னியாசிகளுக்கு தேவையான அவர்கள் தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு தேவையானதை செய்து கொடுக்கறதுங்கிறது இல்லறத்தில் இருப்பவனுடைய கடமை. இதான் முதல் நிலை. அடுத்தது இரண்டாவது குறள். நல்லாற்றின் நின்ற துணைன்னு சொல்கிற பொழுது நல்லாறுங்கிறது அவர்கள் நல்ல அறத்தை கடைபிடிப்பதற்கு துணையாக நிற்றல். அதாவது பசி, நோய், குளிர் இது இயல்பாக அடிப்படையான தேவை. இப்போ பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சன்னியாசி அவர்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணுறது, அதுக்கு பொருள் ஈட்டுதல், உற்பத்தி பண்ணதை கொடுக்கறது. அதனால் விவசாயம் முதலானவைகளை செஞ்சு உற்பத்தி பண்ணுறது, அவர்களுக்கு உணவு முதலானவைகளை கொடுத்தல். அப்புறம் நோய் வருகின்றது, நோயினால் துன்பம் வருது. இப்போ நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான மருந்து முதலானவைகளை கொடுக்கிறது. அப்புறம் குளிர், வெப்பம் இதில் இருந்து பாதுகாத்து கொள்வதற்காக நல்ல உடை, இருப்பிடம் இவைகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுங்கிறது இல்லறத்தில் இருப்பவர்களுடைய தர்மம். அதனால் ஆசிரமம் அல்லது குருகுலம், அந்த காலத்தில் படிக்கக்கூடிய பருவம் பிரம்மச்சாரிகள் எங்கே இருப்பாங்க? குருகுலத்தில் இருப்பார்கள். இல்லை ஒரு ஆசிரியருடைய வீட்டில் இருந்து படிப்பார்கள், குருவோட வீட்டில் இருந்து படிப்பார்கள். அந்த குருகுலம் நடப்பதற்கு தேவையான பொருளை கொடுக்கறது, அது அரசாங்கம் ஒரு பக்கம் கொடுத்து பார்த்து கொள்கிறது. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பார்த்து கொண்டார்கள். அதனால் குரு மாணவர்கள்ட்ட நேரடியாக தட்சிணை வாங்கிறதுங்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் இல்லை. அதாவது நேரடியாக பணம் ஃபீஸ் வாங்கிறது அப்படிங்கிறது இல்லை. தட்சிணை வாங்கிறது உண்டு, அது படித்து முடிச்சுட்டு போகிற பொழுது. ஆனால் உள்ளே அட்மிஷன் போடுற போது ஸ்கூல் ஃபீஸை கட்டிட்டு தான் உள்ளே போகணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா படிக்க வரக்கூடிய மாணவர்கள் எல்லா தரப்பில் இருந்தும் வருகிறார்கள். ஏழையாக இருப்பான், நல்ல ராஜா வீட்டு பிள்ளையாக இருப்பான், க்ஷத்திரியர்களாக இருப்பார்கள், வைசியர்களாக இருப்பார்கள், பிராமணர்களாக இருப்பார்கள், சூத்திரர்களாக இருப்பார்கள். எல்லா வர்ணத்தில் எல்லா விதமான தொழில் செய்பவர்களும் அந்த குழந்தைகள் மாணவர்கள் குருகுலத்துக்கு படிக்க வர்றாங்க. அப்போ எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பொருளாதார நிலை இருக்குங்கிறது இல்லை. ஆனால் கல்விங்கிறது சமமாக கொடுக்கப்படணும். அவரவர்களுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரியான வருமானமானது வரும். க்ஷத்திர ராஜாவாக இருந்தாக்கா நிறையா வருமானம் வருது. பிராமணனாக இருந்தால் அவன் கர்மாவை பண்ணுறா, தட்சிணையாக என்ன வருதோ அதான் அவருக்கு வருமானம். ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவ்வளவு சம்பளம்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வேலை செய்யக்கூடிய தொழில் கிடையாது, கோயிலில் பூஜை பண்ணுற தொழில். இப்போ பிராமணர்களுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த தட்சிணை மட்டும்தான் வருமானம். சிலருக்கு நல்லா இருக்கும், சிலருக்கு குறைவாக இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருக்குது. வைசியர்கள் வியாபாரம் பண்ணுறதுனால அவர்கள் குழந்தைகள் கொஞ்சம் செல்வமாக இருக்கும். மற்ற சூத்திரர்களுக்கான வருமானம் குறைவு தான். அப்போ அந்த குழந்தைகளுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஃபிக்ஸ்டு ஃபீஸுங்கிறது பண்ண முடியாது, அது தர்மம் கிடையாது. இப்போ கல்விங்கிறது இலவசமாக இருக்கிறது, அரசாங்க பொறுப்பில் இருக்கிறது, அதுதான் தர்மம். அப்போ அரசாங்கம் ஒரு பகுதி பண்ணுது,
ஆனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் அவர்கள் அதை நடத்துகிறார்கள். அதனால் நம்ம பார்த்தா குருகுலம் எல்லாம் செட்டியார்கள் அந்த வைசியர்கள் பண்ணுவாங்க, இல்லை க்ஷத்திரியர்கள் ராஜாக்கள் பண்ணுவார்கள். அவர்கள் தான் எல்லா சகாயமும் பண்ணி அந்த ஊரில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய குரு அவருடைய குருகுலம் நடக்கிறதுக்கு தேவையான பொருள் வசதிகள்லாம் கொடுப்பாங்க. அதனால் மாணவர்கள்ட்ட இருந்து அவர் நேரடியாக எதுவும் கேட்க மாட்டார். ஒவ்வொரு பெற்றோரும் இது கொடுத்தாகணும்னு கட்டாயப்படுத்த மாட்டார். கல்வியை கொடுக்கறது மட்டுமே அவருடைய நோக்கம். மற்ற அடிப்படை வசதிகள் தேவைகளுக்கானதெல்லாம் ஊரில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் பார்த்து கொள்வார்கள். அதான் க்ஷத்திரிய வைசியர்கள். அதனால் அதான் கிரகஸ்த தர்மம். அப்படித்தான் இருந்தது. முடிச்சுட்டு போகிற பொழுது தட்சிணை கொடுக்கணுங்கிறத முறையினால் அவரவருடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன முடியுதோ தட்சிணையாக கொடுன்னு கேட்பார்கள். அதான் நம்மளுடைய தர்மமாக இருந்தது. கல்விங்கிறது இலவசமாக இருந்தது. கல்வி, மருந்து, உணவு இதை வியாபாரம் பண்ணக்கூடாது, விற்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. விற்றா பெரிய பாப்பம்னு சொல்லுது. கல்வியை இன்றைக்கி அதான் பெரிய வியாபாரமாக இருக்குது. அப்புறம் உணவு சொல்லவே வேண்டியதில்லை, அதுவும் பெரிய பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் தான். அப்புறம் மருந்துன்னா அதை விட மருந்து மாஃபியானே இருக்குது, மெடிக்கல் மாஃபியானே நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இந்த மூணும் தான் உலகத்தில் பெரிய பிஸ்னஸாக அதிக பணம் புழங்கக்கூடிய இடமா இருக்குது. ஆனால் நம்மளுடைய தர்மம், சனாதன தர்மம், மனு தர்மம் என்ன சொல்லுதுன்னா இதை இலவசமாக கொடுக்கணும், இதை விற்பனை பண்ணக்கூடாது, விற்பனை பண்ணால் பாப்பம்னு சொல்லுது. ஆனால் அதாவது ஒழிக்கணும்னு பார்க்குறான். மனு தர்மத்தை ஒழிக்கணும், சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னா ஏன்னா இதுதான் நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடியது, அதிக பணம் வரக்கூடிய தொழிலாக இருக்கிறதெல்லாம் இலவசமாக கொடுத்தாக்க எப்படி நான் வாழ்க்கை நடத்துறதுன்னா. அதனால் பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுது, இந்த ஹிந்து தர்மத்தை ஒழிக்கணும், இலவசமாக கொடுக்கறத ஒழிக்கணும்னு திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். அது வேறு விஷயம். இங்கே நோய்க்கு மருந்து, பசிக்கு உணவு கொடுக்கறது, நோய்க்கு மருந்து கொடுக்கறது, குளிருக்கு இருப்பிடம் கொடுக்கறது, மற்ற 3 ஆசிரமத்தில் இருக்கிறவர்களுக்கும் தேவையான இந்த அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது என்பது இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள், முக்கியமாக க்ஷத்திரிய வைசியர்கள் அவர்களுடைய தர்மம், கடமை. அடுத்தது 2வது குறள். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இந்த குறளில் முதல் குறளில் மற்ற 3 ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு துணையாக இருக்கணும்னு சொன்னார். இந்த குறளில் தன்னுடைய ஆசிரமத்திலேயே, இந்த கிரகஸ்த ஆசிரமத்திலேயே ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு உதவி பண்ணணும். அதில் போன குறளுக்கும் இந்த குறளுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதில் ஒரு 3 பேர் சொல்லப்பட்டது, அது தன்னுடைய ஆசிரமம் இல்லாமல் மற்ற ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு. இந்த குறளில் 3 பேர் சொல்லப்படுது. இது தன்னுடைய ஆசிரமத்திலேயே, இந்த கிரகஸ்த ஆசிரமத்திலேயே இல்வாழ்க்கையிலேயே இருக்கக்கூடியவர்கள் அல்லது இருந்தவர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவி, அவர்களுக்கு துணையாக இருத்தல் என்பதும் இல்வாழ்க்கையில் இருப்பவனுடைய கடமை. துறந்தார் அப்படின்னாக்கா சன்னியாசியாக போகிறதுங்கிறது வேற. இங்கே ஆதரவு இல்லாமல் அதே சமயம் சமூகத்திலேயே குடும்பத்திலேயே இருக்கக்கூடியவர்கள், கைவிடப்பட்டவர்கள், வறுமையில் கைவிடப்பட்டவர்கள்னா குழந்தை இல்லை, பெற்றோர் மட்டும், வயதான பெற்றோர் மட்டும் இருக்காங்க, இல்லை பெற்றோர் இல்லாமல் குழந்தை மட்டும் இருக்குது, பெற்றோர் இறந்து போயிட்டாங்க, அனாதை குழந்தைகள் இருக்குது, அனாதையான பெற்றோர்கள் இருக்கிறார்கள், இல்லை உடல் ஊனமுற்றவர்கள் இருக்கிறார்கள். இவர்களால் உழைத்து பொருள் ஈட்ட முடியாது, உழைக்க முடியாது, உழைக்கக்கூடிய உடல் சக்தியானது இல்லைன்னா மற்ற ஆதரவற்றவர்கள், அதனால் கைவிடப்பட்டவர்கள். அதனால் குடும்பத்தில் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கைவிடப்பட்ட மக்கள், வறுமையில் இருக்கிறவர்கள், அவனுக்கு என்ன தான் உழைத்தாலும் போதுமான அளவு பொருள் வரலை, அல்லது போதுமான அளவு உழைக்கக்கூடிய அறிவு திறமை இல்லை, அல்லது உழைக்க முடியலைன்னா, அதனால் உடல் ரீதியான பலவீனம் இருக்கலாம், மனோரீதியாக இருக்கலாம், புத்தி ரீதியாக இருக்கலாம், சமூக சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அதில் விதிங்கிறது ஒன்று இருக்குது. உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதுனா கடினமாக உழைக்கிற எல்லாருக்குமே வாழ்க்கைக்கு தேவையான பொருள் வருதுன்னு சொல்வதற்கு இல்லை. உழைக்காமலே நல்ல வாழ்க்கை வசதியோடு இருக்கிறவனும் இருக்கிறான். அதனால் இந்த பொருளாதார நிலையில் சமத்துவங்கிறது என்றைக்குமே கொண்டு வர முடியாது. என்னதான் கம்யூனிச சித்தாந்தம் அது இது கொண்டு வந்தாலும் இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது.
அல்லது உடல் ஆரோக்கிய நிலையில், மனநிலையில், புத்தி நிலையில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுங்கிறது எந்த விதத்திலையும், எந்த நாட்டிலையும், எந்த லோகத்திலையும், எந்த காலத்திலையும் சமன் செய்தல்ங்கிறது முடியாது. நல்லா வளர்ந்த நாடுகள்னு சொல்கிறதுலையே வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது. அங்கேயும் இருக்க வீடு இல்லாமல் ரோட்டில் இருக்கிறவன் இருக்கிறான். அமெரிக்கா மாதிரியான நாடுகள்லேயும் எல்லா வசதியும் இருக்குன்னா நம்ம நினைக்கிறோம் அங்கே எல்லாரும் சொகுசாக இருக்காங்கன்னு. அப்படி இல்லை. அங்கேயும் சாப்பாட்டுக்கு இல்லாமல் பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் இருக்காங்க, ஆதரவற்றவர்கள் இருக்காங்க. வீடு இல்லாமல் ரோட்டில் பார்க்கில் வசிக்கக்கூடியவர்கள் வீதியோரத்தில் அமெரிக்காவில் அதிகமாக ஆகிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறான். இன்றைக்கி ஆய்வில் அது அதிகமாக இருக்குங்கிறான். வீடு இல்லாமல் ரோட்டோரமாக வசிக்கக்கூடியவர்கள், வெறும் டென்ட்டு போட்டுட்டு ஏதோ பார்க்கில் இந்த மாதிரி பொது இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆய்வு சொல்லுது. அதனால் இது எல்லா இடத்துலையும் எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடிய ஒன்று. இது இல்லாமலே பண்ண முடியாது. அப்போ அப்படி இருக்கிறவர்கள், ஏன்னா அதற்கு தான் நம்ம சாஸ்திரம் சொல்கிறது, அது விதின்னு ஒன்று இருக்குது. அவன் என்னதான் திறமையாக இருந்தாலும், என்னதான் அறிவுடையவனாக இருந்தாலும், உடல் ரீதியான பலவீனம் வரலாம், இல்லை மனநோய் வரலாம். பைத்தியமாயிட்டா என்ன பண்ணுறது? மனசு சரியில்லைன்னா நல்ல புத்திசாலி தான், படித்ததுனாலேயே படித்த பிறகு நல்ல வேலையில் இருந்தால் சில மனநிலை பாதிக்கப்பட்ட ஆள் இருக்கிறான். புத்தி நிலையில் குறைபாடு இருக்குது. பல காரணங்கள் இருக்குது. நல்ல ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் பிச்சைக்காரனாக இருக்கிற ஆளும் இருக்கிறான். பேங்க்கில் வேலை பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட நிலையில் ஒன்றுமே இல்லாத போன ஆளும் இருக்கிறான். சினிமாவில் பெரிய ஆளாக இருந்துட்டு கடைசியில் பிச்சை எடுத்த ஆளும் இருக்கிறான். இதெல்லாம் உலக வரலாறுன்னு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பெரிய பெரிய நிலையில், பெரிய புகழில், அதிகாரத்தில் இருந்தவர்கள் கடைசியில் இருக்கிற இடம் தெரியாமல், தங்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல், போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அதுக்கு பின்னாடி காரணம் என்னது? விதிங்கிற ஒன்று இருக்குது. அதனால் வறுமைங்கிறது ஒழிக்க முடியாது இருக்கும். அதை பாதுகாக்க வேண்டியது, வறுமையில் இருக்கிறவர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, கடமை இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் தன்னை பெற்று குழந்தைகள் இல்லாமல், இல்லை முதியவர்கள் அனாதை அப்படி இறந்து போன பிறகு அந்த இறந்த பிரேத சம்ஸ்காரம் பண்ணுறதுக்குள்ளே ஆள் இல்லாமல் இறந்து போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி பார்க்குறோம். அப்போ அவர்களுக்கு இறுதி கடன்லாம் செய்து வைக்கிறது கூட இல்லறத்தில் இருக்கிறவனுடைய கடமை. இல்லை, இறுதி கடன் செய்ய ஆள் இல்லாமல் அனாதையாக இறந்து போனவர்கள்னா அப்படி பார்க்குறோம். அவர்களுக்கு தேவையான, இறந்த பிறகு, அதனால் வாழுகின்ற பொழுது வாழ்க்கைக்கு தேவையான பொருள் முதலானது கொடுக்கறது ஒன்று, இறந்த பிறகு அவர்களுக்கும் சேர்த்து தர்ப்பணம் பண்ணுறது, அவர்களுக்கு தேவையான சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணுறதுங்கிறது கூட ஒரு தர்மம், இல்வாழ்க்கையில் இருக்கிறவனுடைய ஒரு கடமை. அதனால் இல்வாழ்வான் என்பான் துணை. அதனால் இந்த 2 பாட்டாலும் எல்லோருக்கும் உதவுதல் இல்வாழ்க்கையின் அறமாக சொல்லப்பட்டது. முதல் பாட்டில் தன்னுடைய கிரகஸ்த ஆசிரமம் இல்லாமல் மற்ற ஆசிரமம், பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று மற்ற வாழ்க்கை நிலையில் இருக்கிறவர்களுக்கு துணையாக இருக்கணும். இந்த 2வது குறளில் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலேயே, இல்வாழ்க்கையிலேயே, சமூகத்திலேயே இருக்கக்கூடியவர்கள், அதே சமயம் வாழ வழி இல்லாதவர்கள், அவர்களுக்கு துணையாக இருக்கணும். இறந்து போனவர்கள், அவர்களுக்கு பித்ருக்கடன் முதலானவர்களை செய்கிறதும் உண்டு, அதுவும் கடமை என்று இல்வாழ்க்கையினுடைய தர்மம் சொல்லியிருக்கு. இப்போ இதெல்லாம் செய்கிற பொழுது தான் அவனுக்கு ஒரு புண்ணியம் ஏற்படுகின்றது. அதில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷங்கிறது இருக்குது. அதெல்லாம் தான் இன்பம். அதனால் தான் தனது அப்படின்னு இருக்கிறது இன்பம் அல்ல. இன்பம்ங்கிறது இப்படி சமூகம் சரியான முறையில் இயங்கிறதுக்கு எல்லா விதத்திலையும் உதவியாக இருக்கிறது. அதுதான் இன்பம். அதுதான் உண்மையான இன்பம்ங்கிறது அங்கே தான் வருது. நான் மட்டும் சுகமாக இருக்கிறது முடியாது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் சுகமாக இருந்தால் தான் நாம் சுகமாக இருக்க முடியும். அதனால் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் சுகமாக இருக்கிறதுக்கு தேவையானதையும் செய்ய வேண்டியது அவர்களுக்கு துணையாக இருக்கிறது இல்வாழ்க்கையில் இருக்கிறவனுடைய கடமை. அடுத்து 3வது குறள். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் நின்றாங்கு, ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் நின்றாங்கு, ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இங்கே கடமை என்று இந்த 5ம் சொல்லி இருக்கு. முன்னாடி சொன்னது ஒருவன் அவனுக்கு சக்தி இருந்தால் செய்யலாம், சக்திக்கு ஏற்றவாறு செய்யலாம், ஒன்றுமே செய்ய முடியலன்னா பிரார்த்தனையாவது பண்ணி கொள்ளலாம்.
அதனால் முன்னாடி செஞ்சது சொல்லியிருக்கிறது செய்ய வேண்டிய தர்மம்னு சொல்லியிருக்கு. ஒன்றுமே செய்ய முடியலன்னு என்ன பண்ணுறேன், நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் இப்படி அடுத்த ஆளுக்கு உதவி பண்ணுறதுன்னா அதனால் அது இருக்கு. அதனால் அங்கே பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அது கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, செய்யறது தர்மம், இதை செய்யறது நம்மளுடைய நோக்கம்னு புரிந்து கொள்ளணும் என்பது. இந்த குறள் என்னது, கட்டாயம் செய்ய வேண்டியது இது. இல்லறத்தில் இருக்கிறவன் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய கடமை என்று 5 விஷயம், 5 பேரை பாதுகாக்க வேண்டியது இல்லறத்தானுடைய கடமை. இது கடன் என்றே சொல்லப்பட்டு இருக்கு. சம்ஸ்கிருதத்தில் தர்மசாஸ்திரங்களில் பார்த்தா பஞ்சமகா யஜ்ஞம் என்று சொல்லப்பட்டு இருக்கும், அல்லது பஞ்ச ரிணம் அப்படின்னு சொல்லப்படும். ரிணம்னா கடன் அர்த்தம். இப்போ 5 பெரும் கடன்கள், 5 பெரும் கடமைகள், கண்டிப்பாக இதை செய்தாக வேண்டும். ஒவ்வொருவரும், ஒவ்வொரு இல்லறத்தில் இருக்கிறவனும், அவன் ஏழையாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், ஆனால் இது செய்ய வேண்டிய கடமை. அவனுடைய சக்திக்கு ஏற்றவாறு செய்யலாம், ஆனால் அவசியம் செய்ய வேண்டியது. இந்த 5 பேரை காப்பாற்றுறது. ஒன்று தென்புலத்தார். தென்புலத்தாருங்கிறது பித்திருக்கள், முன்னோர்கள். பித்திருக்கள் அப்படிங்கிற பொழுது நம்மளுடைய முன்னோர்கள், அப்பா அம்மா தாத்தா இறந்து போனவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் வைத்திருக்கிறோம். ஆனால் பித்ருலோகம்னு தனியாக ஒரு லோகம் இருக்குது. அதில் அங்கேயே பிறந்து இருக்கக்கூடிய தேவர்களுடைய ஒரு பிரிவு. அதனால் தேவலோகம்ங்கிறது ஒன்று தனி, பித்ருலோகம்ங்கிறது தனி. அதனால் அந்த பித்ருலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு பித்திருக்கள்னு பேர், தேவர்களுடைய ஒரு பிரிவு. ஆனால் பித்ருலோகத்தில் இருக்கும் இயற்கை தேவர்கள். தேவலோகத்தில் இருக்கிறவர்கள் இந்த பூலோகத்தில் புண்ணியம் பண்ணதுனால அடுத்த பிறவியில் தேவலோகத்துக்கு போகிறான். இந்த இல்வாழ்வானும் அடுத்த பிறவியில் தேவலோகத்துக்கு தேவனா பிறப்பான்னு சொல்லியிருக்கு. ஆனால் அப்படி இல்லாமல் பகவானுடைய நியத்தியில் பித்ருலோகம்னு ஒன்று இருக்குது. அங்கே பித்ருக்கள் இயற்கையாகவே அங்கே சில தேவர்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு இந்த இல்வாழ்க்கையில் இருக்கிறவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை, அவர்களை தேவையானது செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு பித்ருக்களுக்கு இருக்குது. ஆனால் அது பித்ருலோகத்தில் இருக்கிறவனுக்கு என்னென்னா, நம்ம இங்கே இல்வாழ்வான் கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணம் முதலானவை தான் அவனுக்கு உணவு. அப்புறம் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையானது செய்து கொடுக்கறது அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட், அந்த அந்த அதுக்கு கடமை, அதுக்கான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பித்திருக்கள். அதனால் அது தனி. அதனால் நம்ம பித்திருக்கள் தான் இறந்து அடுத்த பிறவிக்கு போயிட்டாங்களே, ஏன் நான் பித்திரு தர்ப்பணம் பண்ணணும்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இறந்தவர்கள் குறிப்பிட்ட காலத்தில் அடுத்த பிறவிக்கு போயிடுறாங்க. இப்போ அடுத்த பிறவிக்கு போனவர்களுக்காக ஏன் நான் சாகிற வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. அவர்களுக்காக மட்டும் நம்ம கொடுக்கல, பித்ருலோகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு தேவர்களில் ஒரு பிரிவு இருக்கிறார்கள், பித்திருக்கள்னு இருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்யணும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம காலக்கணக்கிலேயே பார்த்தோம்னாக்கா இந்த ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் பித்திருக்களுக்கான காலம் அப்படின்னும், அப்புறம் தை மாதத்துலேருந்து ஆனி மாதம் வரைக்கும் தேவர்களுக்கானது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு உண்டு. அதனால் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டியது, அந்த தர்ப்பணம் முதலானவைகளை செய்ய வேண்டியது இல்லறத்தில் இருக்கிறவனுடைய கடமை. அதே மாதிரி தெய்வம்ங்கிறது தேவர்கள். இப்போ தேவலோகத்தில் இருப்பவர்களுக்கு செய்ய வேண்டியது பூஜை முதலானவை. தேவர்களுக்கு பண்ணக்கூடிய பூஜைங்கிறது அது நம்மளுடைய கடமை. பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம், ஏன்னா பித்திருக்க லோகமானது ஜலத்தை பிரதானமாக கொண்டது, அதனால் ஜலத்தில் தர்ப்பணம் கொடுக்குறோம். தேவலோகம்ங்கிறது அக்னியை பிரதானமாக கொண்டது, அக்னி சரீரம் அவர்களுக்கு. பித்திருக்களுக்கு இருக்கக்கூடிய சரீரம் ஜலீல சரீரம், ஜலப்பிரதானமான சரீரம், தண்ணீரில் வாழக்கூடிய மீன் மாதிரி. அதுக்கு உடம்புல என்ன இருக்குது, தண்ணி தான் அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கு உணவு தண்ணீர் தான். தண்ணீரை பிரதானமாக கொண்ட உணவு தான் அதற்கு உணவு. அதனால் நம்ம பித்திருக்களுக்கு தர்ப்பணம் தண்ணீரில் கொடுக்குறோம், தண்ணீரை பிரதானமாக வச்சு கொடுக்குறோம். தேவர்களுடைய தேவலோகம்ங்கிறது அக்னி பிரதானமானது, அவர்களுடைய சரீரம் அக்னி சரீரம். அதனால் அக்னியில் ஆகுதி கொடுக்குறோம். அதனால் ஆகுதி முதலான தேவ பூஜைகள் அதுவும் நித்தியமாக ஒரு கிரகஸ்தன் செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் விருந்துங்கிறது தன் வீட்டுக்கு வரக்கூடிய புதியவர்கள், தன்னுடைய சொந்தக்காரர்கள் இல்லாமல் வரக்கூடியவர்கள், அவர்கள். இப்போ சாதுக்கள் பிக்ஷை எடுக்க வரார்கள், இல்லை அதிதிகளா வழிப்போக்கர்கள் அப்படின்னு இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் எல்லாம் நடந்து தானே போகணும்.
வியாபாரமோ வேறு எதாக இருந்தாலும் கோயில் குளத்துக்கு போனாலும் நடந்து தான் போகும். அப்போ கிரகஸ்தராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் யாத்திரை போவாங்க, இல்லை வியாபார நிமித்தமாக போவாங்க. போகிற வழியில் வீட்டு வாசலில் திண்ணை எல்லா வீட்லேயும் திண்ணை இருக்கும், திண்ணையில் தங்குவார்கள். அப்போ அந்த தன்னுடைய வீட்டில் தன்னுடைய திண்ணையில் வந்து தங்குறவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியது அந்த வீட்டில் இருக்கிறவனுடைய பொறுப்பு. அவன் பிச்சைக்காரன் கிடையாது. யாத்திரையாக போகக்கூடியவர்கள் இப்போ நம்ம பண்ணுறோம்ல, பழனி மலைக்கு யாத்திரை போகிறோம், ஐயப்பன் கோயிலுக்கு யாத்திரை போகிறோம், அப்போ கிரகஸ்தர் தான் போகிறோம். அப்போ அவர்களுக்கு உணவு கொடுக்குற யார்? அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள். அவர்களுக்கு தங்கிறதுக்கு இடம், சாப்பாடு, மற்ற உடைகள் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி நாம் போகிற பொழுது அவர்கள் கொடுக்குறார்கள். பரஸ்பரம் இருக்குது. நம்ம போனால் இன்னொரு ஊரில் இருக்கிறவங்க கொடுக்குறான், இன்னொரு ஊரில் இருக்கிறவர்கள் நம்ம ஊரை கடந்து போகிற பொழுது நாம் செய்யக்கூடியதை செய்கிறோம். அதனால் இந்த அன்னக்ஷேத்திரங்கள், தங்கிறதுக்கான சத்திரங்கள் இதெல்லாம் கட்டி கொடுக்க வேண்டியது. அதுக்கு விருந்துன்னு பேர். அதனால் விருந்துனாலே புதியவர்கள்னு அர்த்தம். விருந்துங்கிற வார்த்தைக்கு புதியவர்கள், புதிதாக வரக்கூடியவர்கள், இப்போ நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள். ஒக்கல் அப்படிங்கிறது சொந்தக்காரங்க. இப்போ சொந்தக்காரர்கள் நமக்கு வீட்டை தேடி வரக்கூடியவர்கள், நல்லது கெட்டதை சொல்கிறதுக்கு வர்றாங்க, அல்லது சந்தோஷமாக ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு போகலான்னு வர்றாங்கன்னா அவர்களுக்கு தேவையானதெல்லாம் அதிதி உபச்சாரம். அந்த அவர்களுக்கு சொந்தக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்கள்லாம் முறையாக செய்யறது, அவர்களுக்கு தங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு மற்ற எல்லாமே கொடுத்து செய்ய வேண்டியது தர்மம். நல்ல சுற்றத்தார், தன்னுடைய சொந்தக்காரர்கள். அதுக்கப்புறம் தான்னா பித்திருக்கள், தேவர்கள், விருந்து, ஒக்கல், உறவினர். இந்த 4 பேர் அவர்கள் வேற. அப்புறம் இந்த 4 பேருக்கு நல்லா பண்ணணும்னா முதல்ல நாம் நல்லா இருக்கணுமே. அதனால் நமக்கு தேவையானதை முறையாக செய்து கொள்ளுதல். நமக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம், மற்ற அடிப்படை வாழ்க்கை வசதிகள் எல்லாம் தேவையோ அதற்கும் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுல இதுக்கெல்லாம் சேர்த்து சம்பாதிக்கிறோம். நமக்கு ஒரு பகுதி, மற்ற 5 பித்திருக்கள், தேவர்கள், விருந்து, ஒக்கல் இவர்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு பகுதி. அதனால் நம்ம வரி வாங்கிறது எப்படி வாங்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது. அரசியலில் அர்த்த சாஸ்திரம்லாம் பார்த்தா 6ல் 1 பங்கு வரியாக வாங்கணும்னு சொல்லியிருக்கு. ஒருவனுடைய வருமானத்தில் 6ல் 1 பங்கு வரியாக வாங்கலாம், அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. வரி வாங்குற டேக்ஸ் எவ்வளோ வாங்கலாம்னா, இப்போ 100 ரூபாயில் 6ல் 1 பங்கு எவ்வளவுமோ ஒரு 15% அவ்வளோதான் வரும். 15 கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அவ்வளவுக்கு அதுக்குள்ளே தான் வரி வாங்கணும், அதுக்கு மேலே வரி வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. 6ல் 1 பங்கு வரியாக வாங்கலாம்னா, ஏன் 6ல் 1 பங்குனா மிச்சம் 5 பங்கு இந்த 5 பேருக்கு, பித்திருக்களுக்கு, தேவர்களுக்கு, விருந்தினர்களுக்கு, சுற்றத்தாருக்கு, தனக்கு. அப்போ தன்னுடைய வருமானத்தில் 6ஆக பிரித்து ஒரு பகுதி 6வது பகுதியாக வரியாக அரசாங்கத்துக்கு கொடுக்குறான். ஏன்னா அது பொது பயன்பாட்டுக்காக, நீர்நிலைகளை ஏற்படுத்துறதுக்கு, ரோடு போடுறதுக்கு, மரம் செடிகள் வனங்களை பாதுகாக்கிறதுக்கு, மற்ற விஷயங்களுக்காக, தண்ணீர் முதலான அடிப்படை தேவைகள் கொடுக்கறதுக்காக 6ல் 1 பங்கு வரியாக கொடுத்தானா மிச்சம் 5 பகுதி இந்த 5 பேருக்கும் பயன்படுத்துறது. தனக்கு ஒரு பகுதி, பித்திருக்கள், தேவர்கள், விருந்தினர்கள், சுற்றத்தார் இவர்களுக்காக 4 பகுதி அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதுதான் இங்கே திருவள்ளுவரும் தெளிவாக சொல்கிறார். அதனால் இந்த பஞ்சமகா யஜ்யம்ங்கிறது நிச்சயமாக ஒவ்வொரு கிரகஸ்தரும் கடைபிடிக்க வேண்டிய கடமை. இது இதில் சொல்லியிருக்கு. இப்போ 10 ஆச்சு, இதுக்கு பார்க்கணும், அடுத்த பாட்டில் வரப்போகுது. ஆனால் 10 அப்படின்னாக்கா தான் விட்டுட்டு 10. முதல் பாட்டில் 3 சொன்னார் மற்ற ஆசிரமத்தில் இருக்கிறவர்கள், 2வது பாட்டில் 3 சொன்னார் தன்னுடைய ஆசிரமத்திலேயே வறுமை நிலையில் இருக்கிறவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இறந்து போனவர், ஆதரவு இல்லாமல் இறந்து போனவர்கள், அதில் 3 பேர். இந்த பாட்டில் 5 பேர் சொல்லியிருக்கு. 5ல் 1 தான், தன்னை விட்டுட்டு மிச்சம் 4. அப்போ 3 3 6 4 10. இந்த 10 பேருக்கும் செய்ய வேண்டியதை செய்யறது தான் இல்லறத்தில் இருப்பவர்களுடைய கடமை. அது அடுத்த பாடல்களில் வருது. அடுத்த பாட்டு, பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல். பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல். பழி அஞ்சினா தர்மமா, பாப்பத்துக்கு அஞ்சி, தர்ம விரோதமா, சட்ட விரோதமா பொருள் ஈட்டுனா பாப்பம் வரும். அந்த பாப்பத்தினால நமக்கு துன்பம் வரும், நம்மளுடைய சந்ததிக்கு துன்பம் வரும், அடுத்த பிறவியில் துன்பம் வரும் என்று புரிந்து கொண்டு அதனால் நேரு வழியில் உழைத்து பணம் சம்பாதிக்கணும். எவ்வளோ தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சம்பாதிக்கலாம். தன்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி தர்மத்தை கடைபிடிக்கலாம். ஆனால் தர்மமாக பண்ணணும், எது பண்ணாலும் தர்மமாக பண்ணணும். அதனால் பழி அஞ்சி முதல் விஷயம்.
பாபத்திற்கு அஞ்சி அறவழியில் பொருள் ஈட்டி. அப்புறம் பாத்துன்னா பகுத்து உண்ணுதல், பகுத்து கொடுத்தல், அப்பொருளை பதின்மருக்கும் பகுத்து செலவழித்து. பதின்மருங்கிறது 10 பேர். முதல் குறளில் சொன்ன 3 பேர், 2வது குறளில் சொன்ன 3 பேர், 3வது குறளில் சொன்ன 4 பேர், தன்னை விட்டுட்டு 4 பேர். இந்த 10 பேருக்கும் கொடுத்துட்டு 11வது ஆளாக தான் இருக்கிறான். பகுத்து செலவழித்து. 10 பேருக்கும் கொடுத்த பிறகு தான் அனுபவிப்பதாக உடைத்தாயின். அப்படி ஒருவனுடைய வாழ்க்கையானது இருந்தால் அவனது வழி வருபவர்கள், அவனுடைய சந்ததியர் என்னாலும் இருப்பது அல்லாமல் அகாலமாக இறப்பது இல்லை. ஒரு பிரயோஜனமாக சொல்ற, இந்த தர்மத்தை எவன் கடைபிடிக்கிறானோ அவனுடைய குடும்பத்தில் அவன் இருக்கிற பொழுதே அவர்களுடைய குழந்தைகள் அகாலமாக இறந்து போகிறதுங்கிறது இல்லை. சந்ததி தொடர்ந்து முறையாக போய்கொண்டு இருக்கும். அது எல்லாருமே உரிய ஆயுட்காலத்தோடு இருந்து போவார்கள். இயற்கையான மரணம் வரும், செயற்கையாக இவர்கள் இருக்கிற பொழுதே குழந்தைகள் இறந்து போயிட்டால் அது பெரிய துக்கம். அப்போ அது ஒரு பாப்பத்தினால் வரக்கூடியது. இந்த தர்மத்தை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மாதிரியான துன்பம் இல்லை என்பது வழி. எஞ்சல்னா மரணம், இறத்தல். ஒன்று தானே அகாலமாக இறந்து போதல் இல்லை, அல்லது வழிங்கிற பொழுது தன்னுடைய சந்ததிகள் அகாலமாக இறந்து போதல் என்பது இல்லை. அடுத்தது 5வது குறள். இங்கே இல்வாழ்க்கையினுடைய தர்மத்தையும் பிரயோஜனத்தையும் சொல்ற. இல்வாழ்க்கையினுடைய இயல்பு, அதனுடைய பயன் இரண்டும் சொல்லப்படுது. அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கையுடைய அடிப்படை, குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா அன்பு இருக்க வேண்டும். அன்பு தான் முக்கியமானது. அதான் இல்வாழ்க்கையினுடைய பண்பு. ஏன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள பரஸ்பரம் அன்பு இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிந்து கொள்ளுதல் இல்லை, ஒருத்தர் வாழ்க்கை துணையாக சரியாக இல்லைன்னா மற்றவர்களுக்கு எப்படி துணையாக இருக்க முடியும்? இப்போ இருக்க 2 பேரே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இல்லை, எப்பொழுதும் எலியும் பூனையா இல்லை கீரியும் பாம்புமா வீட்டுக்குள்ளே 2 பேர் இருந்தால் அவன் மற்றவர்களை எப்படி காப்பாற்றுவான்? மற்றவர்களுக்கு எப்படி துணையாக இருப்பான்? பரஸ்பரம் துணையாக இல்லாதவர்கள், வாழ்க்கை துணை பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இல்லை அப்படின்னா மற்றவர்களுக்கு துணையாக இருக்க முடியாது. ஆனால் குடும்பம் மன அமைதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா அன்பு என்பது முக்கியமானது. அதனால் அன்பு தான் குடும்ப வாழ்க்கையினுடைய அடிப்படை பண்பு. பின்னாடி சந்நியாச வாழ்க்கைக்கு போகிற பொழுது இந்த அன்பு தான் அருளாக பரிணமிக்கின்றது. அதனால் சந்நியாச வாழ்க்கைக்கு முதல் தர்மம் அருளுடைமைன்னு ஆரம்பிக்கிறார். அருள்ங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களிடத்திலையும் காட்டக்கூடிய அன்பு. அப்போ குடும்பமாக இருக்கிற பொழுது தன்னுடைய கணவன் மனைவி, தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய குழந்தைகள், அதிலேயே அன்பு காட்ட முடியாதவன் எப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களிடத்துலையும் சமமான அன்பு காட்ட முடியும்? அதாவது அருள் என்னும் அன்பினும் குலவின்னு அங்கே சொல்கிறார். இங்கே அன்பு இருந்தால் தான் அருள்ங்கிறது பின்னாடி வரும். அன்பு தான் தாய். அதனால் அன்புங்கிறது இல்வாழ்க்கையினுடைய பண்பு. அப்புறம் அறம்ங்கிறது அதனுடைய பயம். அப்போ அறம்ங்கிறது புண்ணியம். புண்ணியத்தை செய்கிறதுனால கிடைக்கும், அந்த அறச்செயல்களை செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய புண்ணியம்ங்கிறது அதான் பிரயோஜனம். அதனால் அறம்ங்கிறது இந்த இடத்துல புண்ணியம் அப்படின்னு அர்த்தம். இல்வாழ்க்கையில் இந்த முன்னாடி சொன்ன மாதிரி 10 பேருக்கும் பகிர்ந்து கொடுத்து தர்மமாக பொருள் ஈட்டி வாழ்க்கையை சுகமாக அனுபவிக்கிறவன் அதனுடைய பிரயோஜனமாக மிகுதியான ஒரு புண்ணியத்தை பெறுகின்றான். அந்த புண்ணியம் இந்த பிறவியிலையும் அடுத்தடுத்த பிறவியிலையும் அவன் சுகமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கின்றது. அந்த புண்ணியத்தினுடைய பலனாத்தான் சுகம்ங்கிறது வருகின்றது. அந்த புண்ணியம் என்பது தான் தர்மத்தினுடைய பயன். இல்வாழ்க்கையினுடைய பயன் புண்ணியம் என்பது தான். நல்ல பயன்கிறது செயலின் விளைவாய் கிடைக்கக்கூடியது இன்பம் என்பது. இது ரொம்ப முக்கியமான குறள். நம்ம எல்லாருக்குமே பெரும்பாலும் மனப்பாடமாக இருக்கக்கூடிய குறள். அதனால் அன்புங்கிறதா அதனால் அன்புடைமைன்னு அடுத்து பின்னாடி சொல்ல போகிறார். அன்போட முக்கியத்துவம் அங்கே பார்க்க போகிறோம். அடுத்த குறள். அறம் இல்லை என்றால் இன்பம் இல்லை. வாழ்க்கையின் நோக்கம் ஒரு ஜீவன் தன்னை மேம்படுத்தி கொண்டு பிறவாமையை நோக்கி செல்லுதல். அதற்கு புண்ணியம் வேணும். அந்த புண்ணியம் இல்வாழ்க்கையிலிருந்து கடைபிடிக்கும் அறத்தினால் வருவது.
இல்லை இல்வாழ்க்கையிலிருந்து தர்மத்தை பண்ணி அதனால் புண்ணியம் வந்து எதிர்காலத்தில் இன்பமும் பிறகு பிறவாத நிலையான பேரின்பமும் அடையிறதுக்கு புண்ணியங்கிறது ரொம்ப வேணும். அந்த புண்ணியம் இல்வாழ்க்கையிலிருந்து தான் பண்ண முடியும். இல்வாழ்க்கையிலிருந்து புண்ணியத்தை பண்ணணும், தர்மத்தை பண்ணணும்னா கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்பு, நல்ல புரிந்து கொள்ளுதல், விட்டு கொடுத்தல்ங்கிறது இருக்கணும். அதனால் அதுதான் இல்வாழ்க்கையினுடைய பண்புன்னு சொல்லிட்டார். அடுத்தது, இப்படிப்பட்ட இல்வாழ்க்கை இந்த அன்பும் அறனும் உடையதா இருந்தால் மற்ற வானப்பிரஸ்த சந்நியாச ஆசிரமம் கூட தேவையில்லைன்னா இதோட சிறப்பை சொல்கிறார். இல்வாழ்க்கையினுடைய சிறப்பு என்னென்னா, இது சரியாக இருந்தால் ஒருவன் வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கோ சந்நியாச ஆசிரமத்துக்கோ போகணுங்கிற கட்டாயம் இல்லை. அது அப்படி சொல்லி இருக்கே ஒழிய அதற்கு போய்த்தான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. இறுதி காலம் வரைக்கும் இல்வாழ்க்கையில் இருந்தே புண்ணியத்தை பண்ணியும் அப்புறம் ஞான சாதனைகளான வேதாந்த சாஸ்திரங்களை படிக்கிறது, தபம் பண்ணுறது, மற்ற யோகா சாதனைகளை பண்ணி இல்வாழ்க்கையில் இருந்தே ஒருவன் மோட்சத்தை அடைய முடியும். துறவு வாழ்க்கைக்கு போகணுங்கிற கட்டாயம் கிடையாது. அது ஒரு முறையாக சொல்லியிருக்கே ஒழிய அது அப்படித்தான் இருந்தாகணும்னு விதி இல்லை. இல்வாழ்க்கையில் இருந்தே ஒருவன் சரியாக இதெல்லாம் கடைப்பிடித்தா, இல்வாழ்க்கை சரியாக இருந்தால் சந்நியாச வாழ்க்கை தேவையில்லை. சுருக்கமாக சொன்னால் அதான். அதனால் அன்பு மரணம் இருந்தால் இல்வாழ்க்கையே போதுமானது. அது இல்லைன்னா என்னென்னா கூறாமல் சந்நியாசம் செய்து விடுனா அவையார் சொல்கிறாங்க. இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுன்னு சொல்லியிருக்க அவையாரே சற்றே ஏடாகூடமாக இருந்தால், ஏதாரு மனைவி ஏடாகூடமாக இருந்தால் சொல்லாமல் சந்நியாசம் போயிருன்னு சொல்லியிருக்கு. அப்போ சரியாக இருந்தால் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அன்பு அரணம் முதல்ல முக்கியமாக சொல்லிட்டு அது சரியாக இருந்தால் அதுவே போதுமானதுன்னு சொல்கிறார். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவதவன், அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவதவன். அறத்தாற்றின் ஒருவன் அறத்தின் வழியே இல்வாழ்க்கையை நடத்தினார். அறத்தின் வழி என்னது? அன்பு, பகுத்துண்ணுதல். அவ்வளோதான், ரெண்டு தான். குடும்பத்தில் கணவன் மனைவி, பெற்றோர், குழந்தைகள், தன்னை சுற்றி தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகள், அதில் மிகுந்த அன்போடு இருத்தல். அன்பு என்ன பண்ணும்னா முக்கியமாக விட்டு கொடுக்கறதுங்கிறதா. இன்றைக்கி அதான் பிரச்சனை. இன்றைக்கி விட்டு கொடுக்கறதுங்கிற ஈகோங்கிறது. ஏன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே படிக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்காங்க, ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறாங்கன்னா ஈகோங்கிறது பலமாக இருக்குது. விட்டு கொடுக்கறதுங்கிறது முடியலை. அதனாலேயே குடும்பத்தை சரியாக நடத்த முடியலை, கூட்டு குடும்பமாக இருக்க முடியல. கல்யாணம் ஆனோன்னா தனி கொடுத்தனம் போகணும்னா, ஏன்னா மாமனார் மாமியார் நாத்தனார் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு இவங்க ஈகோ ஒத்துழைக்கலை. அது இல்லாமல் சரீர சுகம்ங்கிறது பிரதானமாக இருக்குது. அதனால் தனியாக போகணும்னு நினைக்கிறான். தனியாக போயாவது சந்தோஷமாக வாழ்கிறானான்னா அதுவும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் விவாகரத்துன்னு போயிடுறான். அதிகமாக விவாகரத்து படித்தவர்கள்ட்ட தான் நடக்குதுங்கிறான். அதிகமாக இருக்குது. விவாகரத்தோடைய அளவு எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. போக போக நாகரிகம் வளர வளர, பொருளாதார வளர்ச்சி வர வர விவாகரத்துங்கிறது அதிகமாகின்றது சமூகத்தில். அது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால் அது எதனால்? அது இந்த விட்டு கொடுக்கறதுங்கிறது இல்லை, அடிப்படையான அன்புங்கிறது இல்லை. அன்புங்கிறத விட சரீர சுகம், போகம்ங்கிறது பிரதானமாக மனதில் இருக்குது. அன்பு என்ன பண்ணுங்கிறது பின்னாடி அன்புடையில் சொல்ல போகிறார். என்பும் உரியர் பிறர்க்குன்னா. இப்போ அந்த தியாகம்ங்கிறது இல்லாமல் குடும்ப வாழ்க்கை இல்லை. பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது. இப்போ கணவன் மனைவி சில விஷயங்கள் அவர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கலாம், சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு இருக்கும், மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை தியாகம் பண்ணுறதுங்கிறது தன்னுடைய சில அடிப்படையான உணர்வுகள், சில விஷயங்களை நம்ம தியாகம் செய்து தான், அடிப்படை உணர்வு, மற்ற சுகம், தான்கிற அகங்காரம், இவைகளை தியாகம் செய்யாமல் கூட்டு வாழ்க்கைங்கிறது நடக்காது, குடும்ப வாழ்க்கைங்கிறது நடக்காது. அதனால் அது சரியாக இருந்தால் குடும்ப வாழ்க்கையை விட சொர்க்கம் வேறு ஒன்றும் இல்லை. ஒருவன் இல்வாழ்க்கையை அறத்தின் வழியே நடத்துவானானால் அவன் அதிலிருந்து விலகி வானப்பிரஸ்தம் செல்வதனால் அடையும் பயன் என்ன? ஒன்று, அதுக்கான அவசியம் இல்லை. இல்லறத்தில் இருந்தே எல்லாத்தையும் செய்ய முடியும்னா, ஒரு அன்பான பண்பான குடும்பம், ஒரு கோயில்னா நம்ம குடும்பத்தையே கோயிலாக வச்சு கொள்ளணும்னா தனியாக கோயிலுக்கு போக வேண்டியது இல்லை. அல்லது வானப்பிரஸ்த ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. இல்லறத்தில் இருந்தே ஒருவன் வானப்பிரஸ்தன் மாதிரி, சந்நியாசம் மாதிரி, சந்நியாசி மாதிரி வாழ்க்கையை நடத்தலாம். மனசோட பக்குவம் மாற மாற நம்மளுடைய வாழ்க்கை நிலையையும் மாற்றிக்கொண்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து தபஸ் பண்ணலாம். வானப்பிரஸ்த ஆசிரமத்தோட முக்கியமான நோக்கம் தவம் செய்தல் தான். அப்போ ரெண்டு பேருமே அந்த பக்குவம் உடையவர்களாக இருந்தாக்க குடும்ப வாழ்க்கையே ஒரு தவ வாழ்க்கையாக ஆகிவிடுகின்றது.
இப்போ சாஸ்திரங்களை 2 பேரும் சேர்ந்து படிக்கிறது, கேட்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சாஸ்திர விஷயங்களை பரிமாறிக்கொள்ளுதல் என்று எப்படி பிரம்மச்சாரியா சன்னியாசியாக இருக்கிறவர்கள் கூட அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாஸ்திரங்களை படித்து வாத விவாதம் பண்ணிக்கொள்கிறார்கள், பரஸ்பரம் சேர்ந்து வாழ்கிற மாதிரி குடும்பத்தில் இருந்தே அதை பண்ண முடியும். 2 பேருக்கும் சரியான அன்பு அரண் இருந்தா, அது புரிந்து இருந்தால் கடைபிடித்தா, அது சொல்ல. அதனால் அடுத்த குறளும் அதான் சொல்லுது, இந்த முயல்வாருள் எல்லாம் தலை. அதனால் இதில் சென்ற குறளுக்கு இன்னொரு மாதிரி அர்த்தம் பார்க்கலாம். 6வது குறளில் போய் புறத்தாற்றின் என்பதை தர்ம விரோதமாக செல்லுதல் என்று எடுத்துக்கொள்ளலாம். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின், அறத்தின் வழியில் ஒருவன் இல்வாழ்க்கையை நடத்தினான்னாக்கா அறத்தான் வருவதே இன்பம்னு சொல்லியிருக்கு. இப்போ தர்மத்தினாலேயே எல்லா விதமான சுகமும் ஒருவனுக்கு கிடைக்குது. கணவன் தன்னுடைய தர்மத்தை முறையாக கடைபிடித்தார்னா மனைவி சந்தோஷமாக, குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பாங்க. மனைவி தன்னுடைய தர்மத்தை முறையாக கடைபிடித்தா கணவன், குழந்தைகள், மற்ற பெற்றோர்கள், மாமனார் மாமியார் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ அங்கே தர்மங்கிறது எப்போ விட்டு போகுதோ அங்கே தான் ஒரு பிரச்சனையானது வருகின்றது. கணவனுக்கான தர்மத்தை பண்ணலை, ஒழுங்காக வேலைக்கு போகலை, ஒரு குடிகாரராக இருக்கிறார், போதுமான அளவு சம்பாத்தியம் பண்ணலை, மனைவி குழந்தைகளை சரியாக பார்த்து கொள்ளலை அப்படின்னு தர்மம் தவறுற பொழுது தான் அவர்கள் வேறு வழியில் திசை திரும்பி போகிறாங்க. வேறு தப்பான வழிக்கோ இல்லை வேறு ஏதோ செய்ய போகிறார்கள். அதேமாதிரி மனைவி கணவனுடைய மனசை புரிந்து கொண்டு எவ்வளோ வருமானம் வருதோ அதற்கேற்ற மாதிரி வாழ்க்கையை நடத்த பழக்கம் இருந்தால், பின்னாடி அதை சொல்ல போகிறார் வாழ்க்கை துணை நலத்தில், அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மனைவி கணவனுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடம்பரம் இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடிஞ்சால் அது சுகமான வாழ்க்கையாக இருக்கும், வேற போகணுங்கிறது இல்லை. அதனால் தர்ம விரோதமாக போய் சட்ட விரோதமாக போய் ஒருவன் என்ன பெறப்போகிறான், அதான் கேள்வி. அதனால் புறத்தாற்றின்கிறத முதல்ல அறத்தாற்றின்னு சொல்லிட்டார். அப்போ அறத்துக்கு புறம் அதர்மம். தர்ம விரோதமாக போய் பணம் சம்பாதிச்சு அல்லது காம இச்சை சரீர சுகத்துக்காக வாழ்க்கையிலிருந்து தவறி போய் என்னத்தை பெற போகிறான்? அங்கே சுகம் இல்லை, துக்கம்தான் இருக்குது. ஆனால் அறியாமையினால் போகிறார்கள், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சரியில்லாததுனால அவன் தவறி வேறு பாதையில் போகிறான். அதனால் அங்கே போய் கிடைக்கக்கூடிய சுகம் கிடையாது, துன்பம் தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு சுகம் மாதிரி இருக்குது, பிறகு நிர்கதியாக இருக்கிறார்கள். அது குழந்தைகள் பார்க்குறோம், அம்மா அப்பா பேச்சை கேட்காம குழந்தைகள் வீட்டை விட்டு போய் கஷ்டப்படுறாங்க. இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தர் தவறான சரியான புரிந்து கொள்ளல் இல்லாததுனால தவறான பாதையில் போய் கடைசியில் நிர்கதியாக நிற்கிறார்கள். இது 2மே நம்ம பார்க்கிறோம். அதனால் தர்மமாக குடும்ப வாழ்க்கை அன்பும் அறனும் உடையதாக இருந்தால் தர்ம விரோதமாக வாழ்க்கையிலிருந்து விலகிச் சென்று அடையக்கூடியது என்னென்ன ஒன்றும் இல்லை, அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த குறளில் இந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்தை விட கிரகஸ்த ஆசிரமமே போதுமானதுங்கிறத சொல்கிறார். குறளை படிக்கலாம். 7வது குறள். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான், முயல்வாருள் எல்லாம் தலை. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான், முயல்வாருள் எல்லாம் தலை. முயல்வார்னா முயற்சி செய்பவர்கள், அப்போ கடுமையான தபத்தை செய்பவர்கள். அதான் வானப்பிரஸ்த ஆசிரமத்தோட தர்மமாக சொல்லி இருக்கு. புலன்களை மனதை அடக்குவதற்காக தபஸ் பண்ணுறது, அப்புறம் எப்பொழுதும் ஈஸ்வர சிந்தனையிலேயே இருக்கிறது என்பது ஒரு கடுமையான சாதனை. அதனால் முயல்வார்னு அவர்களை சொல்லி இருக்கு. அந்த இல்வாழ்க்கையிலேயே ஒருவன் சரியான முறையில் அன்போட பண்போட வாழ்க்கையை நடத்த முடிஞ்சா அந்த தபஸ் பண்ணக்கூடிய சிரமம் இல்லாமலே தபஸுனால என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை அடைய முடியும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறது. அதனால் இல்வாழ்வோ நம் முயற்சி இல்லாமலே, என்ன முயற்சி? விஷயங்களை விடுத்து பொருள்களை வெல்ல முயற்சி செய்பவர்கள், இந்திரிய நிகிரகம் செய்ய முயற்சிக்கும் சாதகன் அவன் தான் முயல்வார். வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவன் தபஸ்வியாக இருக்கிறவன். இல்வாழ்வோன் அம்முயற்சி செய்யாமலே பயனை அடைவதால் தலையானவன் எனப்பட்டான். தலைனாக்க மேலானவன், சிறந்தவன், முதன்மையானவன் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இல்லறத்திலிருந்து ஒருவன் முழுமையாக அறத்தை கடைபிடிக்கவும் முக்திக்கான சாதனைகளை செய்யவும் முடியும் என்றால் அதுவே சிறந்தது. அதனால் தனியாக வானப்பிரஸ்தனா சன்னியாசியாக போகணுங்கிற அவசியம் கட்டாயம் இல்லை. ஏன்னா வானப்பிரஸ்த ஆசிரமோ சன்னியாச ஆசிரமமோ நேராக மோட்சம் தராது. மோட்சம் தரது ஞானம்தான். சமம் தமம் புலனடக்கம் மன அடக்கம்
ஆத்ம ஞானம் இதுதான் மோட்சத்தை தரத்தக்கது. அது இல்லறத்தில் இருந்தே ஒருவன் சம்பாதிக்க முடியும். அப்படி எவ்வளவோ ராஜரிஷிகளாக இருந்திருக்கிறார்கள். அதனால் சந்நியாச ஆசிரமங்கிறதோ வானப்பிரஸ்த ஆசிரமமோ கட்டாயங்கிறது இல்லை. இல்வாழ்க்கை சரியாக இருந்தால் இதிலேயே இருந்து அந்த பலன்களை அடைய முடியும். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த தர்மவியாதர் கதையெல்லாம் பார்க்குறோம். மகாபாரதத்தில் அப்படி கதைகள்லாம் வருது. ஒரு முனிவர் இருந்தார், கொக்கன்று நினைத்தாயோ கொங்கணவா அப்படிங்கிற கதையெல்லாம் கேட்டிருக்கிறோமே. அப்போ காட்டில் தபஸ் பண்ணார், அவருக்கு ஒரு சித்திகள்லாம் வந்தது. அந்த கர்வத்தோட ஒரு குடும்பத்தில் போய் பிக்ஷை கேட்டார். ஒரு கிரகஸ்தனுடைய வீட்டில் வாசல்னு பிக்ஷை கேட்டார். அந்த அம்மா வர்றதுக்கு லேட்டாச்சுன்னா அதனால் இவருக்கு கோபம் வந்தது. அந்த அம்மா வந்த உடனே அப்படி பார்த்தார். ஏன்னா இப்போ தான் காட்டில் ஒரு கொக்கை எரிச்சிட்டு வந்திருக்கிறார். தன் மேலே கக்கா போன கொக்கை நூர்ந்து பார்த்தார், எரிச்சு சாம்பலாயிடுச்சு. ஆகா, நமக்கு தபஸ் சித்தி வந்துருச்சுங்கிற அகங்காரத்தோட இங்கே வந்து அந்த அம்மாவை நிமிர்ந்து பார்த்த உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, அப்படிலாம் என்னை எரிக்க முடியாது, கொஞ்சம் பொறுமையாயிரு, என் கணவனுக்கு சேவை பண்ணிட்டு தான் அவனுக்கு வர முடியும்னு சொல்லிடுச்சு. இவருக்கு என்னன்னா, காட்டில் தபஸ் பண்ண நமக்கு நம்ம அனுபவம் இவருக்கு இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்னா, ஏதாவது சிசிடிவி கேமராவில் வந்ததா, லைவ் டெலிகாஸ்ட் வந்ததா, ஒன்றும் இல்லை. நமக்கு காட்டில் ஏற்பட்ட தனிப்பட்ட ஒரு அனுபவம், நாம் கொக்கை எரிச்சது இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்? ஒரு ஆச்சரியம். அவர் கேட்குறார், அப்போ எப்படி வந்ததுன்னா, அந்த சித்தி தபஸ் பண்ணுறவர்களுக்கு இருக்கக்கூடிய சித்தி இல்வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கே வருங்கிறதுக்கு இந்த மாதிரி புராண கதைகள்லாம் இருக்குது. இன்னும் நிறைய கதைகள் பார்க்கலாம். நலாயினி, தமயந்தி, இன்னும் சத்யவான் சாவித்திரி கதைகள்லாம் யமன்ட்டியாக சண்டை போட்டு வர்றாங்க. அப்போ இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு தபஸ்வியோட அந்த சக்தி, அந்த சாப அனுக்கிரக சக்தி இயற்கையவே சூரியனே தடுத்து நிறுத்தினாங்கன்னா, அப்படிப்பட்ட அந்த சக்திகள்லாம் தர்மமாக இருந்தால், அற வாழ்க்கை இன்ப வாழ்க்கை இருந்தால், அறமும் இன்பமும் இல்வாழ்க்கையில் இருந்தால் அந்த குடும்ப பெண்களுக்கே இருக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. அதுக்காக இந்த கதை. பெய்யன பெய்யும் மழைன்னு பின்னாடி சொல்ல போகிறார். மழை பெய்யுன்னு சொன்னால் பெய்யுமா, சூரியனை நில்லுன்னு சொன்னால் சூரியனை நின்றுவார். அப்போ அந்த அளவுக்கு சக்தியானது தர்மமாக இருந்தால் வருங்கிறது சொல்லி இருக்கு. அதனால் இல்வாழ்க்கை மேலானது. அடுத்த குறள் 8. ஆற்றின் ஒழுக்கா அறநிழுக்கா இல்வாழ்க்கை. ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை. நோற்பாரின் நோன்மை உடைத்து. ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை. நோற்பாரின் நோன்மை உடைத்து. அதே கருத்து தான், நோற்பாரின் நோன்மை உடைத்து. நோற்பாருங்கிறது தபஸ் செய்யக்கூடியவர்கள், சன்னியாசிகள், வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய நோன்மையை விட, நோன்மைனா தவம், அவர்கள் அனுபவிக்கிற அந்த வருந்தி செய்கின்ற துன்பம் தபஸ், அதை விட இது மேன்மையானது. அப்போ அதை விட இது மேலான பலனை தரத்தக்கது. யாருக்கு? ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை. தவம் செய்பவரை அவரின் அறவழியில் நடக்க உதவியும். அதனால் ஆற்றின் ஒழுக்கினா முதல்ல சொன்ன மாதிரி பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சந்நியாசி, அவர்கள் அவர்களுடைய தர்மத்தில் நடப்பதற்கு வழி நடத்தியும். ஒழுக்கினா நடத்தின்னு அர்த்தம். அப்போ மற்ற ஆசிரமத்தில் இருக்கிறவர்களை அவர்களுடைய ஆசிரமத்தில் முறையாக நடப்பதற்கு தேவையான உதவிகளை செய்தும். தவம் செய்பவரை அவரின் அறவழியில் நடக்க உதவியும். அப்புறம் அரண் இழுக்க, தானும் தர்மத்தை கடைபிடித்து மற்றவர்கள் தர்மத்தை கடைபிடிக்க உதவியும், தானும் தர்மத்தை கடைபிடித்தும் யாருடைய இல்வாழ்க்கையானது இருக்கோ அது மற்ற ஆசிரமத்தில் இருக்கிறவர்களுடைய நோன்மையை விட, அவர்களுடைய தவத்தை விட, அவர்களுடைய பொறுமையை விட மேலானது. நோன்மைனா பொறுத்து கொள்ளும் தன்மை, பொறுமை அப்படிங்கிற அர்த்தம். பொறுத்து நோன்மை, அதுலேருந்து தான் நோன்புங்கிற வார்த்தை வந்தது. தவம் விரதம் இருக்கிறத நோன்புன்னு சொல்கிறோமே. அப்போ அந்த பசி தாகத்தினால ஒரு துன்பம் இருக்குது, அந்த துன்பத்தை தாங்கி கொண்டு உண்ணாமல் இருக்கிறது என்பது தான் நோன்பு. அதனால் அது நோன்பு. நோன்புனா பொறுத்து கொள்ளும் தன்மை. நோற்றல் அப்படின்னா பொறுத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு தான் மிகுதியான பொறுமையானது இருக்கின்றது. ஏன்னா தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு தேவையான பொருளையும் ஈட்டுறான், அதில் வரக்கூடிய கஷ்டத்தையும் அவன் சமாளிக்கிறான். அப்புறம் மற்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான சகாயமும் பண்ணுறான், அதில் வரக்கூடிய கஷ்டத்தையும் அவன் தாங்கி கொள்ளுகிறான். அதனால் இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுன்னு அதான் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து 9வது குறள்.
அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. இல்வாழ்க்கை தான் அறம் என்று சொல்லப்படுவது. ஏன்னா நிறைய அறச்செயல்களை செய்வதற்கான வாய்ப்பு இல்வாழ்க்கையில் தான் இருக்குது. அதனால பகவத்கீதையிலையும் கர்மயோகத்தை வலியுறுத்தி சொல்கிறார். சந்நியாச ஆசிரமத்தோட கர்மயோகம் மேலானது, அதில் இருக்கிறதான் சிறந்தது என்று சொல்லுகின்றார். அதனால் அக்துங்கிற இந்த ரெண்டு அர்த்தம் சொல்லுகிறார்கள். இதற்கு அக்துங்கிறதுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையே பழிப்பு சொல் இல்லாமல், தர்ம விரோதமாக பாப்பம் இல்லாமல் இருந்தால் மேலானது. ஆனால் தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு தான் இல்வாழ்க்கை. அங்கே இருந்து பாப்பத்தை செய்தால் அது இழிவானது. அதனால் அக்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. இந்த இல்வாழ்க்கையும் பிறன் பழித்தல் என்பது பழிங்கிறது அதர்மத்தினால வர்றது, தப்பு பண்ணுறதுனால வரக்கூடியது பழி. அது இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லது, சிறப்பானது ஒரு அர்த்தம். அப்புறம் அக்துங்கிறதுக்கு துறவு வாழ்க்கை. இங்கே இல்வாழ்க்கை தர்மத்தை செய்கிறதுக்காக இருக்குது. அப்போ துறவு வாழ்க்கை எதற்குனா, துறவு வாழ்க்கை தர்மத்தை செய்யலைனாலும் பாப்பத்தை செய்யாமல் இருந்தால் அது மேலானது, அதுவும் மேலானது தான். அதனால் துறவு வாழ்க்கை வேணான்னு சாஸ்திரம் சொல்லலை. நிறைய பேர் இந்த திருக்குறளையே தப்பாக சொல்கிறான். இது திருக்குறள் இல்வாழ்க்கையை சொல்கிறதுக்கானது. மற்ற சனாதன தர்மம் துறவு வாழ்க்கையை தான் அதிகமாக சொல்லுது. அதனால் திருக்குறளையும் பகவத்கீதையும் ஒப்பிடக்கூடாதுங்கிறான். திருவள்ளுவரே துறவரவியர் சொல்லியிருக்கிறார். இல்வாழ்க்கையே போதுமானதுன்னு அதுக்கு துறவரவியர் சொல்லணும். அறத்துப்பாலை சொல்ல அதை ரெண்டாக பிரித்து இல்லறவியல் துறவரவியல்னு சொல்லியிருக்கிறார். இல்லறமே போதுமானதுன்னா துறவு சொல்லப்பட வேண்டியதே இல்லையே. இப்போ துறவுன்னு சொல்லி துறவுக்கான தர்மம் சொல்கிற பொழுது அதற்கு ஒரு தேவை இருக்குது, அதற்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, பயன்பாடு இருக்குது. ஆனால் அது பழிப்பு இல்லாமல் இருக்கிறது தான் மேலான. இல்லறத்தில் இருந்து தர்மத்தை செய்கிறான். துறவு வாழ்க்கையில் தர்மத்தை செய்கிறதுக்கு புண்ணிய காரியத்தை செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. அவன் எதுவும் செய்யக்கூடாது, செய்கிறதெல்லாம் விடுறது தான் துறவு. இல்லறத்தில் இருந்து என்னெல்லாம் தர்மத்தை கடைபிடித்தானோ அந்த தர்மத்தெல்லாம் தியாகம் பண்ணுறது விடுறதுங்கிறது தான் துறவு வாழ்க்கை. அதான் சர்வ தர்மான் பரித்தியஜ்யங்கிறார். சர்வ தர்மங்களையும் விடுறது தான் துறவு வாழ்க்கை. அப்போ துறவு வாழ்க்கையில் இருந்து புதுசாக எதுவும் செய்யக்கூடாது. அதே சமயம் பழி வர்ற மாதிரியான செயல்களை செய்யக்கூடாது. கூடா ஒழுக்கம்னு துறவரவியல்ல சொல்கிறார். அதனால் துறவு வாழ்க்கையில் தப்பு பண்ணாமல் இருக்கிறது துறவு வாழ்க்கைக்கு சிறப்பு. நிறைய தர்மங்களை பண்ணுறது, நல்லது பண்ணுறது இல்வாழ்க்கைக்கு சிறப்பு. சுருக்கமாக சொன்னால் அதான் இல்வாழ்க்கையினுடைய சிறப்பு. நிறைய தர்மத்தை பண்ணுறது துறவு வாழ்க்கைக்கு சிறப்பு. தப்பு பண்ணாமல் இருக்கிறது, நல்லது எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை, எந்த தப்பும் பண்ணாமல் இருக்கிறது சிறப்பு. இந்த 4 பாட்டிலையும் இல்வாழ்க்கையே புண்ணியம் செய்வதற்கு ஏற்றது. மிகுதியாக புண்ணியத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இல்வாழ்க்கை தான். ஆகவே இன்வாழ்க்கை சிறந்தது. இறுதியாக 10வது குறள். வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இப்படி அன்போடும் அறத்தோடும் இல்வாழ்க்கையை நடத்துகிறவன் தெய்வத்திற்கு சமமாக கருதப்படுவான். ஒன்று, இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிற பொழுதே மற்றவர்களால் அவன் மதிக்கப்படுவான். நிறைய தான தர்மம் பண்ணுறவர்களை நம்ம பார்க்குறோம். நிறைய பிரபுக்களாக இருந்தவர்கள், பிரபுக்கள்னா நல்ல செல்வந்தர்களாக இருந்தவர்கள், அதே சமயம் தர்மவான்களாக இருந்தவர்கள். நிறைய அறச்செயல்கள், கோயிலுக்கு கொடுக்கறது, ஏரி குளங்கள் வெட்டுறதுக்கு, அன்னச்சத்திரங்கள் அன்னதானம் நிறையா பண்ணுறது, அப்புறம் கல்விச்சாலைகள் நிறையா அமைக்கிறது. இப்படி நம்ம தர்மத்தில் பார்த்துருக்குறோம். இல்லறத்தில் இருக்கிறவர்கள் நிறையா பொருள் ஈட்டியவர்கள் எல்லா விதத்திலையும் தர்ம காரியங்களை பண்ணுறதை பார்க்குறோம். அப்போ சமூகத்தில் அவர்கள் ஒரு தெய்வமாக, ஒரு தலைவனாக, ஒரு பிரபுவாக கருதப்படுகிறான். அப்போ தெய்வத்துக்கு சமமாக இந்த லோகத்திலேயே அவர்களுடைய புண்ணியத்தினால அவர்கள் உயர்ந்த மதிப்பு உடையவர்களாக கடவுள் போலேயே பார்க்கிறார்கள். அதனால் அவர்களால் பயன்பெற்றவர்கள் அவர்கள் கடவுளாகவே பார்க்கிறார்கள். அதுக்கப்புறம் அப்படி அவர்கள் தர்மத்தை கடைபிடித்ததுனால ஏற்படக்கூடிய புண்ணியத்தினால மரணத்திற்கு பிறகு அவர்கள் அடுத்த பிறவி தேவலோகத்தில் தேவர்களாக பிறப்பார்கள். அதனால் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னா, வானம்ங்கிறது தேவலோகம், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், அந்த தெய்வத்துக்குள்ள அவனும் அடுத்த பிறவியில் தேவனாக பிறப்பான். உயர்ந்த பிறவியாக இருக்கும். 2 அர்த்தம். வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுங்கிற பொழுது இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுதே
சமூகத்தில் அவன் உயர்ந்த மதிப்புடையவனாக இருப்பான், கடவுளுக்கு சமமாக பார்க்கப்படுவான். அப்படி நம்ம தர்மத்தில் இயல்பாக பார்க்கிறோம். அப்படி இருக்கிறத நிறைய தர்மவான்கள், செல்வந்தர்கள் அப்படி மதிக்கப்படுகிறார்கள். அதற்கப்புறம் மரணத்திற்கு பிறகு புண்ணியத்தினால் அவன் தேவனாகவே அவன் பிறப்பான். அது இல்வாழ்க்கையினுடைய பயன், மறுமை பயனை. இம்மையிலையும் அவன் பேரும் புகழோடு நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கின்றான். தானும் சுகமாக இருந்து மற்றவர்களுக்கும் சுகமாக இருப்பதற்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை செய்து கொடுத்து சமூகமே அமைதியாக சந்தோஷமாக செல்லுகின்றதுனால் இல்வாழ்க்கையில் இருப்பவர்கள் சரியாக இருந்தால் அந்த சமூகம் சரியாக இருக்கும். அப்புறம் அதனால் புண்ணியம் ஏற்பட்டு அடுத்தடுத்த பிறவிகள் உயர்வானதாக இருக்கும். அது சாஸ்திரம் சொல்கிறது. அதிர்ஷ்ட பலன் அதற்கு உண்டு. இப்படி இல்வாழ்க்கை நிறைய புண்ணியங்களை செய்வதற்கும் இந்த லோக சுகம், மறுலோக சுகம், அதற்கு மேலே மோட்சம் என்ற மோட்ச சுகத்தை அடைவதற்கும் இல்வாழ்க்கையே சாதனமாக இருக்கின்றது. இவ்வாறு இல்வாழ்க்கையினுடைய பெருமை சிறப்பை பார்த்து நம்ம இல்வாழ்க்கை அதிகாரத்தை நிறைவு செய்கின்றோம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதொற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम.